पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேஷாய. திருமலைப்பயனின் அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேஸ்வருடைய சகஸ்ரநாமத்திலே நாம் இப்பொழுது 261வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சுராத்யக்ஷா என்பது. சுராத்யக்ஷா என்றால் சுரர்களின் தலைவன் என்று பொருள். சுரர்கள் யார்? சுரர்கள் என்று தேவர்களை சொல்வது வழக்கம். தேவர்களுக்கு ஏன் சுரர்கள் என்று பெயர்? ஏ ராந்த்யபிஷ்டம் பஜதாம் ஜனானாம். யாரொருத்தர் நன்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுரர்கள்னு பெயர். அதாவது வாயுவை குறித்து நாம் ஒரு வேள்வி செய்தால் வாயு உடனே நமக்கு ஐஸ்வர்யத்தை செல்வத்தை கொடுப்பானாம். ஆகையினாலே நமக்கு நன்கு கொடுப்பவன் வாயு. தேவர்கள் வணங்கியவர்களுக்கு முறைப்படி வணங்கினால் அவர்கள் பலனை நன்கு கொடுப்பார்கள் என்று வேதத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். ஆகையினாலே யாரொருத்தர் தன்னை அணுகுகிறார்களோ, வேத நெறிப்படி வேள்வி செய்து அணுகுகிறார்களோ, பூஜிக்கிறார்களோ, அவர்களுக்கு நன்கு அவர்கள் விரும்பிய பலனை அளிக்கக்கூடியவர்களுக்கு சுரர்கள் என்று பெயர். சுஷ்டு ராந்தி இது சுராகா என்று அந்த சொல் வருகிறது. அந்த சுரர்கள் அல்லாதவர்கள் அசுரர்கள், இது ஒரு பொருள். அந்த சுரர்களெல்லாம் அப்படி பொருள் தருகிறார்கள், மக்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி எப்படி வந்தது என்று ஒரு கேள்வி எழும். நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு தேவர்களும் சுதந்திரமாக தாங்களே அப்படி வரம் கொடுக்க வல்லவர்கள் என்று. திருமழிசை பிரான் பாடுகிறார், பேணிலும் வரம் தரும் மிடுக்கில்லாதவர்கள் என்று அவர்களை குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு வரம் தரும் மிடுக்கு கிடையாது, பின்ன வரம் தருகிறார்களே. அவர்கள் உள்ளே திருமலையப்பன் இருந்து அருள் கொடுத்தால் அந்த அருளை நமக்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள். உண்மையிலே எங்கே எங்கே எந்த எந்த தெய்வம் வரம் கொடுக்கிறதோ அந்தந்த தெய்வத்துக்கு அந்த வரம் தரும் சக்தியை கொடுத்தவன் அப்பன் திருவேங்கடமுடையான். ஆகையினால் திருவேங்கடமுடையான் தான் சுரர்களுக்கு தலைவன். அவனே பெரிய சுரன்.
அவனிடமிருந்து வாங்கி இவர்கள் கொடுக்கிறார்கள். கீதையிலும் கண்ணபிரான் இதை விளக்கமாக சொல்கிறான். எந்த தேவதை வேணாலும் நீ வழிபடு, அந்த தேவதை உனக்கு பலன் தரும், ஆனால் அந்த பலனை தர வைப்பவன் நான் தான். அதனால்தான் ஆழ்வார் பாடுகிறார், அவரவர் இறையவர் குறைவிலர், இறையவர் அவரவர் விதி வழி அடையர் என்றனரே. ஒரு தேவதை பறந்தெடுகிறது என்றால் அந்த பலன் அந்த தேவதை தரவில்லை, அந்த தேவதைகளுக்கு உள்ளிருந்து எம்பெருமான் அவர்கள் மூலம் கொடுக்குறான். ஏன் இத்த எம்பெருமானே நேரம் கொடுக்க வேண்டிய சில தேவதைகளை ஏற்படுத்துவானே, தானே அத்தனையும் செய்ய வேண்டியதானே? இல்லை சார், நிறைய எல்லாம் கஷ்டம், அதனால டிவிஷன் ஆஃப் லேபர் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுக்கு சக்தி இல்லைன்னு ஆடும். அவனுக்கு எத்தனையும் களைப்பு இல்லாமல் செய்ய இயலும். ஏனே தானே நேராக கொடுக்காமல் இடையிலே ஒரு தேவதையை வைத்து அதன் மூலம் கொடுப்பானே, தானே நேரடியும் கொடுப்பானே அப்படின்னு கேட்டால் அது அந்த தேவதைகளாக இருக்கிறவர்கள் செய்த புண்ணியத்துக்கு அவன் தந்த பலன். அவர்கள் இந்த பதவியை கொடுத்துருக்கான், நீங்களும் கொடுக்கலாம், உங்களிடம் உங்கள் மூலம் வாங்கிக் கொள்வர்களுக்கும் நான் தருகிறேன், என்னையே நேரே வந்து கேட்டாலும் நான் தருகிறேன் என்று இதை சொல்கிறாளே கன்கரண்ட் லிஸ்ட் என்று. அந்த தேவதைகளுக்கும் தரும் பவரை கொடுத்தான், தானும் நேரடியாக தருகிறான். அதைத்தான் ஆழ்வார் சொல்கிறார், அவரவர் இறையவர் குறைவில்லை. அந்த தேவதைகளாக ஒரு குறையும் இல்லை, கொடுக்கும். இறையவர் என்ன எம்பெருமான் தான். அவரவர் விதி வழி அடைய நின்றரே, அவரவர்கள் முறைப்படி அவர்களை பூஜிக்கும்படியாக அங்கு உள்ளே இருக்கிறான். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள ஒரு அழகான சரித்திரத்தை, ஒரு அனக்டோட்டை சொல்கிறார் ஈட்டிலே நம்பிள்ளை, பரமாச்சாரியன் நம்பிள்ளை. ஐயன்பாடியில் உள்ள ஆனை குதிரைகள் போருக்கு புறப்பட்டவன்றிலே இதர தேவதைகள் பரம் கொடுப்பது என்று அங்கே உள்ள சென்டென்ஸ். அந்த காலத்தில் நிறைய பாளையங்கள் இருந்திருக்கு. பாளையங்கள்லாம் ஜமீன்தார் 4-5 கிராமத்துக்கு தலைவர் ஒருத்தர், அவர் பக்கத்தில் இன்னொரு பாளையத்துக்காரர் இருப்பார், அவர் 4-5 கிராமத்துக்கு தலைவர். இந்த பாளையத்துக்காரர்கள் ஒருத்தர் கூடி சண்டை போட்டுப்பாங்க, அது அடிக்கடி சகஜம். அப்போது ஒரு பாளையம் இன்னொரு பாளையத்து மீது படையெடுக்கிறது. அந்த பாளையத்துக்கிட்ட 50 யானை இருக்குது, 100 குதிரை இருக்குது, அதோட படை திரட்டியும் வந்துட்டார். அந்த பாளையத்துக்காரர் தாக்க வந்த பாளையத்துக்கிட்ட யானை கிடையாது, குதிரை கிடையாது. அதெல்லாம் அந்த பாளையத்துக்காரருடைய மந்திரி சொன்னார், மகாராஜா பேசாமல் சமாதானம் பண்ணும், அவன் எதிர்க்க நம்மிடம் யானை இல்லை குதிரை இல்லை அப்படின்னு சொன்னார். நீங்கள் யானை குதிரையெல்லாம் சேர்த்து படை திரட்டுங்கன்னா கேட்கல, நீங்கள் கேளிக்கையில் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம இம்சை புலிகேசின்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு மந்திரி சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இம்சை புலிகேசி லெவலில் தான் இருந்தார் இந்த பாளையத்துக்காரர். அவர் சொன்னார், யானை இல்லை குதிரை இல்லைங்கிற, அவன்கிட்ட எவ்வளோ யானை இருக்குது? 50 யானை. ஏயா, நம்ம பாளையத்தில் எத்தனை ஐயனார் கோயில் இருக்குது? அதுக்கே நாங்கள் எவ்வளோ 100 ஐயனார் கோயில் இருக்குது. 100 ஐயனார் கோயில் வாசல்லையும் யானை குதிரை பொம்மை இருக்கா இல்லையா? சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 100 யானை 100 குதிரை, அதை வச்சுட்டு சண்டை போடன்னார். இந்த 100 யானை இந்த 100 குதிரையும் சண்டை போடும், எப்போ போடும்? முடியுமா? அதே மாதிரி தான் மற்ற தேவதைகளும் பலன் தருவது. உள்ளே திருவேங்கடமுடையானை இயக்கினால் என்று மற்ற தேவதைகளாலே பலன் தர இயலாது. ஆகினாலே திருவேங்கடமுடையானுக்கு சுராத்தியக்ஷன் என்று பெயர். ஆனால் இது மக்களுக்கு நன்கு விளங்கக்கூடிய நிலை ஒரு நாள் வந்தது என்று தேவர்களெல்லாம் ராவணனாலே பீடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தவித்தார். வெறும் சாதாரண குரங்காவோ மனுஷனாவோ இருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த பதவிக்கு இந்த ராவணன்ற படாத பாடுபடுறோமே என்று தேவர்கள் நடுங்கி கஷ்டப்பட்ட காலம் அது. கடைசியில் திருமாலை சரணமடைந்தார்கள். நீயே கதி என்று எம்பெருமானை பிரார்த்தித்தார்கள். நீ மனிதனாக ராவணனை சமூகரி என்று வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் ராவணன் மனிதர்களால் நான் அழிக்கப்பட மாட்டேன் என்று லிஸ்ட்டில் வரம் கேட்கல. தேவர்கள் என்னை கொல்ல முடியாதெல்லாம் வரம் வாங்கி வச்சுருக்கான், மனிதர்களை விட்டுட்டான்.
அதனால் வதார்த்தம் மானுஷே லோகே, அவனை சம்மரிப்பதற்காக மனித உலகிலே மனிதனாக வந்து பிற என்று மாமாயனை வேண்டினார்கள். சரி என்று எம்பெருமான் அபயம் கொடுத்து ராமனாக பிறந்தான், தசரதனுக்கு மகனாக. எவ்வளோ பாடுபட்டு படாதனப்பட்டு கடைசியில் ராவண சம்ஹாரம் பண்ணினான். அந்த ராவண சம்ஹாரம் ஆன பிற்பாடு சீதாதேவி வேற அக்னி பரீட்சை வைத்த பிற்பாடு சீதையை அக்னி கொடுக்க ராமன் ஏற்றுக்கொண்டவாறே தேவர்களெல்லாம் வந்தார்கள். அவர்களுக்கு தலைமையில் பிரம்மா இருந்தார். பிரம்மாவுக்கே பகவானுடைய பெருமை முழுக்க சொல்ல தெரியாது, அவராலே முடியாது, அவ்வளோ பெருமை. அந்த பிரம்மா தெரிந்து கொண்ட விஷயமே ஜாஸ்தி. அது எம்பெருமானுடைய பெருமைகளிலே ஒரு துளியை சொல்லும். இப்படி இல்லாமல் நல்ல கெப்பாசிட்டி உள்ள பிரம்மா இருந்து அவர் பகவானை பற்றி பாடினார் எப்படி இருக்கும் நம்மாழ்வாரை கேட்டால் அவங்க அதையும் அதுதான் விட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி தேவதர்கள் ஸ்தோத்திரம் செய்தார்கள். ஒரு மனிதனாக பிறந்த எம்பெருமானை தேவர்கள் குழுமியிருந்து கூடி தொழுதார்கள் அல்லவா. அவன் மனிதனாக பிறந்தாலும் அவன்தான் சுராத்தியக்ஷன், தேவர்கள் தலைவன் என்பதை அவர்கள் நிரூபித்தருளினார்கள். ஆகையினாலே ராமபிரானுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது நாரத பகவான் அந்த வரலாற்றின் அடிப்படையில் திருவேங்கடமுடையானுக்கு திருநாமத்தை சொல்லும் பொழுது இந்த 261வது திருநாமத்தை யுத்த காண்ட நிகழ்ச்சியை மனதிலே வைத்து சுராத்தியக்ஷா என்று சொன்னார். உலகிலே மக்களுக்கு வரம் தரக்கூடிய தேவர்களுக்கு தலைவனான பகவான் இந்த தேவர்கள்ட்ட வரம் வேற வாங்குறான். அதுவே இன்னும் வேடிக்கை, காமெடி. ராமா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டால், என்னுடைய குரங்குகள் எந்த மரத்தில் ஏறினாலும் எந்த காலத்தில் ஏறினாலும் அந்த மரத்திலே அவளுக்கு உணவான பழங்கள் வேண்டும். அவர்கள் எந்த பழத்தை கேட்கிறாலோ அந்த மரத்திலே அந்த பழம் வேண்டும். பப்பாளி மரத்தில் ஏறி வாழைப்பழம் வேண்டும் என்று கேட்டால் வாழைப்பழம் வரும். இப்படி போல் வரம் வாங்கிவிட்டான். நீங்களே எனக்கே நீங்கள் கொடுத்து பேர் வாங்கி கொள்ளுங்கள் என்று சூரர்களுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்தான். எவ்வளோ வேடிக்கை பாருங்கள். அதனால் வசிஷ்டருக்கு சொல்கிறார் நாரத பகவான், இப்படி தேவர்களாலே துதி பண்ணப்பட்டவன் சுராத்தியக்ஷன் திருவேங்கடமுடையான் ராமாவதாரத்தில். இப்பொழுது ராமாவதாரத்திலே இது காண்பித்த எம்பெருமானை பற்றி நாம் சொன்ன விளக்கத்தை ஒரு ஸ்லோகமாக வாய்ப்பாடாக சொல்கிறோம், கேளுங்க. ஏராந்தி அபீஷ்டம் பஜதாம் ஜனானாம் சுஷ்டு ஸ்வயம் தெகி சுராயதைஹி சுதசுராத்யக்ஷயிதீரிதோயம் சராவணாரிர்விஷசைலநாதः. ஏராந்தி அபீஷ்டம் பஜதாம் ஜனானாம் சுஷ்டு ஸ்வயம் தெகி சுராயதைஹி சுதசுராத்யக்ஷயிதீரிதோயம் சராவணாரிர்விஷசைலநாதः. அன்பர்களே, இதற்கான தமிழ் வாய்ப்பாட்டையும் கேளுங்கள், ரசியுங்கள். மக்களுக்கு நலத்தை பொழிபவர்கள் சுரர்கள். அவர்களின் எதிரியான ராவணனை அழித்தவன் ராமன். அவனை அவர்கள் அனைவரும் கூடி துதித்தார்கள். அதனால் அவன் சுரர் தலைவன், எனவே சுராத்தியக்ஷன். இதை உணர்ந்து கொண்டு எம்பெருமானை துதித்தோமானால் நமக்கு எம்பெருமான் நல்லதையே நலத்தையே பொழிவான். நன்னலம் பொழிவதற்கு நாராயணனை இந்த சுராத்தியக்ஷன் திருநாமத்தை சொல்லி வணங்குவீர்களாக. நானும் உங்களுடன் வணங்குகிறேன். சுராத்தியக்ஷாய நமஹ. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ